ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு துவையல் ரெசிபி பார்க்கலாமா? துவரம்பருப்பு வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு குழிக்கரண்டி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன், ஆயில் சேர்க்கலை. இதுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது கூடயே வந்து நான் வரமிளகா 5 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ உங்கள் மிளகாவோட காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. எனக்கு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை நான் வச்சுருப்பேன் எப்பயுமே. அந்த காஞ்ச கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறணுன்னு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். இந்த துவையலை சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை கஞ்சி, பருப்பு சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.